பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்தார், பழைய ஏற்பாட்டில் யாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் போல. மேல இருந்து மேல வந்தா வேலையை முடிச்சுட்டு மேல போயிடுவார். மேல இருந்து மேல வருவாரு. சில வேலையை முடிப்பாரு, முடிச்சு திரும்ப என்ன பண்ணுவாரு, மேல போயிடுவார். ஆனா பெந்தெகோஸ்தே நாளில மேல இருந்து மேல வரல, மேல இருந்து உள்ள வந்து இதுவரைக்கும் மேல போகாம சபையாகிய நமக்குள்ள இன்று வரைக்கும் நம்மை ஆலயமாய் கொண்டு நமக்குள்ள ஒரு வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். நீங்க தான் ஆலயம். You are the temple. பைபிள் சொல்லுது நீங்க தான் டெம்பிளா. யாருங்க நீங்க?